இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், ஈவன் 10 இயர்ஸ் கூட இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போ ஜென்ரேஷன் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சோ. 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ்னாலே பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இந்த திங் இஸ், பொண்ணுங்களுக்கு வயசு அதிகமாக இருந்தால் வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு, அதாவது அந்த பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவன் செட்டில் ஆகலை, இவ்வளோ சேலரி இல்லை, சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி சில க்ரைட்டீரியாஸ்குள்ளே வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ யோசிக்கிறதுல ஒரு விஷயத்த மறந்துட்டே இருக்கோம் இல்லைங்க. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாவங்க, நம்ம பசங்களை பற்றி தான் சொல்கிறேன். அவன் செட்டிலாக இருக்கணும், இவ்வளோ சம்பளம் வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், அப்படி இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் வைக்கிறாங்கல்ல. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது எல்லாமே 26லேருந்து 28 வயசுக்குள்ளே பண்ணியிருக்கணும்னு வேற சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு புரியல. பாவங்க, ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் வயசாகுதா, பசங்களுக்கு வயசாகலையா? அவங்களுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு ஆசை இருக்காதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அவங்கள பற்றி பெருசாக யோசிக்கிறதே இல்லை. பொண்ணுக்கு வயசாகுதுன்னு தேடுறோமே தவிர, அந்த ஏஜ்ல இருக்கணும், இல்லை 2 இயர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும்னா அவனும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தானே சுற்றிக்கிட்டு இருப்பான். படித்த வேலை கிடைக்காம பிடிக்காத வேலையில் உட்காந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வேலை செஞ்சுட்டு நிறைய சாக்ரிஃபைஸஸ், சின்ன சின்ன விஷயம் பிடிச்சதை பண்ணிக்காம, ஓகே இது இப்போதைக்கு பண்ணிக்க வேணாம், எவ்வளவோ தள்ளி வச்சுட்டு இருக்க பசங்களும் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் நியாயம் பண்ணாதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். டடா.